Hi friends, welcome to my channel. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா LCM and HCF டாபிக்ல இருந்து லெசன் 4 தான் நம்ம பார்க்க போறோம். லெசன் 4ல மெத்தட் 2 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி மெத்தட் 1 வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. லெசன் 3மே நீங்க பார்த்தாதான் வந்து லெசன் 4 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெசன் 4 டாபிக் வந்து டெசிமல். லெசன் 4 டாபிக் வந்து நம்ம வந்து LCM HCF வந்து சிங்கிள் நம்பரா பார்த்திருப்போம். இதுல வந்து என்னன்னா டெசிமல் வேல்யூவா கொடுத்தா அது எப்படி வந்து LCM கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. 9.36, 6.04, 7.94 இந்த மாதிரி நம்பருங்களா கொடுத்தா நம்ம எப்படி LCM HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். Find LCM for 1.2, 1.5, 2 and 5. இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்க நம்பர் அப்படியே தூக்கி எழுதி கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து டெசிமல் வேல்யூவா இருக்கு, ரெண்டு வேல்யூ வந்து ஹோல் நம்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் நம்பரா இருக்குது பாத்தீங்களா, அதையும் வந்து டெசிமல் நம்பரா மாத்தணும். டெசிமல் நம்பர் வரணும்னா பாயிண்ட் வச்சு வரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 1.2 அப்படியே எழுதிக்கிறேன், 1.5 அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 இருக்கா, 2 எப்படி டெசிமல் வேல்யூவா எழுதலாம்னா 2.0 எழுதலாம். அப்புறம் 5 எப்படி எழுதலாம், 5.0ன்னு எழுதிக்கலாம். அப்ப இப்ப எல்லாமே வந்து டெசிமல் பாயிண்டா இருக்கு. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 10ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10ஆல இதை டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை இல்ல, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இதை 10ஆல டிவைட் பண்ணும். சப்போஸ் இது ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல டிவைட் பண்ணும். இது எல்லாமே வந்து நம்பர் எல்லாமே 10ஆல டிவைட் பண்ணும்போது 12, 15, 20, 50 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இதுக்கு வந்து நான் லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணும்போது 6 2s are 12, அப்புறம் 15 அப்படியே வச்சுக்கலாம். 10 வந்து 10 2s are 20, 15 வந்து 25 டைம்ஸ் இருக்கு. அது மறுபடியும் இதை 2 டேபிளால் பண்ணும்போது 6 வந்து 3 டைம்ஸ் இருக்கு, 15 அப்படியே வச்சுக்கலாம். 10 வந்து 5 டைம்ஸ் இருக்கு, 25 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதுல வந்து 2ஆல எதுவுமே டிவைட் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் 3 எடுக்கிறோம். 3 எடுத்தீங்கன்னா 3 வந்து 1 டைம்ஸ் இருக்கு, 15 வந்து 5 டைம்ஸ் இருக்கு, 5 வந்து அப்படியே வச்சுக்கலாம், 25 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 3ஆல பண்ண முடியாது, அடுத்து நம்ம 4ஆலையும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் எதால பண்ணலாம், 5ஆல தான் பண்ண முடியாது. அதனால 5 போட்டுக்கிறோம், 1 அப்படி வச்சுக்கிறோம். 5ல வந்து 1 டைம்ஸ் இருக்கு, இந்த 5க்கு 1 டைம்ஸ், 25 வந்து 5 டைம்ஸ் இருக்கு, அதை அப்படி போட்டுக்கலாம். மறுபடியும் 5 டேபிள் பண்ணும்போது 1 அப்படி வந்துடும், 1 அப்படி வந்துடும், 1 வந்துடும், 5 1 சார் 5, 1 வந்துடும். லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 into 3 into 5 into 5 இது அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 300 வரும். ஆனா நம்ம இதை LCMனு எழுதிடக்கூடாது. எதை LCMனு எழுதணும்னா நம்ம ஆல்ரெடி 10ஆல டிவைட் பண்ணிக்கிறோம், அதே 10ஆல இதை டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 30 கிடைக்கும். இதுதான் வந்து இந்த சம்மோட LCM. இது லாங் டிவிஷன் எப்படி பண்றது, அது LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து முன்னாடி வீடியோஸ்ல லெசன் 1, 2ல வந்து நான் பேசிக்கலா சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தா தான் வந்து இது புரியும். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் LCM ஃபார் 1.0, 1.20, 1.24 and 6. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எல்லாத்தையுமே டெசிமல் பாயிண்டா மாத்தணும். அதனால என்ன பண்றோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கு பின்னாடி ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 போட்டுக்கிறோம். இப்ப எல்லாம் டெசிமல் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா 2 0 டிவைட் பண்ணணும். இப்போ 100ஆல இது டிவைட் பண்ணும். ஒரு நம்பர் இருந்தா 10ஆல, 2 நம்பர் தான் 100, 3 நம்பர் இருந்தா 1000, அந்த மாதிரி பண்ணும். 100ஆல டிவைட் பண்ணும்போது 120 வரும், இது வந்து 24 ஆயிடும், இது வந்து 600 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டிவிஷன் மெத்தட்ல போடணும். ஃபர்ஸ்ட் 2ஆல பண்றோம். 120 வந்து 2 டைம்ஸ் பண்ணும்போது 60, அப்புறம் 2 12s are வந்து 24, 2 300s are 60. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல பண்ணும்போது இது 30 டைம்ஸ் வரும், இது 6 டைம், இது 150.
மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 15 375 வரும். இப்போ மறுபடியும் இது 2ஆல பண்ண முடியாது, எல்லாமே 2ஆல பண்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் 3ஆல பண்ணலாம். 3ஆல பண்ணும்போது 5 டைம்ஸ் இருக்கு, இது 1 டைம்ஸ், இது 25 டைம்ஸ். இப்போ இது வந்து 3ஆல பண்ண முடியாது, அதனால 5ஆல பண்றோம். 5ஆல பண்ணும்போது 1 5s are 5, 1 5 5s are 25. அப்புறம் நெக்ஸ்ட் 5ஆல பண்ணும்போது 1 1 1 வந்துரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are இந்த மாதிரி எல்லா நம்பரும் 2 into 2 into 2 into 3 into 5 into 5 எத்தனை நம்பர் இருக்கோ இப்படியே நீங்க ஷார்ட்டா இப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியணும்னு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்படி போட்டு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 600 வரும். ஆனா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம இதுல எதால டிவைட் பண்ணோம், 100ஆல டிவைட் பண்ணோம். அதனால இது 100ஆல மறுபடியும் டிவைட் பண்ணோம். இப்போ 0 கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு வந்து எல்சிஎம் வந்து 6 இருக்கு. இதோட கொஸ்டினோட ஆன்சர் வந்து 6. இது உங்களுக்கு புரியணும்னா லாஸ்ட் வீடியோஸ்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த லாங் டிவிஷன் மெத்தட்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தாதான் எல்சிஎம் எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் எல்சிஎம் ஃபார் 0.212, 0.96 and 0.6. இதுல எல்லாத்துலயும் பாயிண்ட் இருக்கு. ஆனா என்ன பாருங்க, இதுக்கு வந்து 2 நம்பர் இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம், இதுக்கும் 2 நம்பர் இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பருக்கு 0 சேர்த்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாத்திடலாம். மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 2 நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கா, 2 நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் தான். நான் என்ன சொன்னேன், 100ஆல டிவைட் பண்ணணும். 100ஆல டிவைட் பண்ணும்போது 12 வந்துடும். 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், நான் டிவைட் சொல்றேன், சாரி, மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சரை வந்து 100ஆல டிவைட் பண்ணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது 12 ஆயிடும், இது வந்து 96, இது 60 ஆயிடுதா. நெக்ஸ்ட் இத வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, 12 96 60 இருக்கா. 2ஆல பண்ணும்போது 6 டைம்ஸ் வரும், இது வந்து 48 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 3 டைம்ஸ் 24 டைம்ஸ் இது வரும், இது வந்து 15 டைம்ஸ். மறுபடியும் 2ஆல பண்ணீங்கன்னா 3 அப்படியே வந்துடும், 2ல போவதுல 3 அப்படியே வந்துடும். அப்போ இது 12 டைம்ஸ், இது 15 அப்படியே வந்துடும். மறுபடியும் 2 பண்ணும்போது 3 அப்படியே வந்துடும், இது வந்து 6 டைம்ஸ், இது வந்து 15 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 3ஆல பண்ணும்போது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், மறுபடியும் 5 டைம்ஸ். மறுபடியும் இதுல 2 இருக்கிறதுனால 2ஆல பண்ணணும். 2ஆல பண்ணும்போது 1 1 5, இதுல 5 இருக்கிறதுனால 5ஆல பண்ணும்போது 1 1 1. லாஸ்ட்ல 1 1 வர வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 480 கிடைக்கும். நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம், இதை வந்து 100ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் 4.8 கிடைக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் HCF ஃபார் 6.16 and 13. இப்படி இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவல் பண்ணணும், 2 நம்பரும் ஒரே மாதிரி ஆகணும். இது 6.16, இப்போ இங்க 13 தான் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்கு, அதனால நம்ம பாயிண்ட் வச்சு 2 0 போட்டுக்கலாம். இது வந்து 2 நம்பர் இருக்கனால இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 616 வரும். இதுக்கு 1300 வந்துடும். இது என்ன பண்றோம், எல்சிஎம்க்கு வந்து அந்த லாங் டிவிஷன் வரும். HCFக்கு என்ன வரும்னா டிவிஷன் மெத்தட். இது நீங்க லாஸ்ட் HCF இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன் லெசன் 2ல, அது பாத்தீங்கன்னா இந்த சம் உங்களுக்கு புரியும். டிவிஷன் மெத்தட்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர் வந்து உள்ள போடணும், சின்ன நம்பர் வெளியே போடணும். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் என்னது 1300 உள்ள போனோம், 116 வெளியே போடணுமா. இது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் எத்தனை வரும்னா 1000 1232. ஓகேவா. பேலன்ஸ் 68 வருமா. 68 இருக்கா. இப்ப இந்த நம்பரோட விட்டுறக்கூடாது. இதுல வந்து என்ன வரணும், லாஸ்ட் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணும். இப்போ 68 வரும்போது நெக்ஸ்ட் இந்த நம்பரை உள்ள போடணும். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா HCF இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் சும்மா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நம்மளுக்கு வர நம்பர் சின்னதா இருக்கு, இது பெரிய நம்பர்னா
இதை தூக்கி உள்ள போட்டு டிவைட் பண்ணினே வரணும். இப்ப பாத்தீங்கன்னா 116 இருக்கா, 68 பண்ணும்போது 19 டைம்ஸ் பண்ணும்போது 612 வருது. பேலன்ஸ் 4 வரும். 4 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த நம்பரை உள்ள போட்டுக்கணும். 68 4 டைம்ஸ்க்கு பண்ணும்போது 17 பண்ணும்போது 17 4s 68. இப்போ 0 ஆயிடுச்சு. 0 ஆகிற வரைக்கும் பண்ணும். இப்போ நம்ம எந்த நம்பர்ல 0 கிடைச்சிச்சு, 4ல தானே 0 கிடைச்சிச்சு. இதுதான் வந்து HCF. 4 வந்து HCF. ஆனா வந்து நம்ம 100 மல்டிப்ளை பண்ணின்றதுனால 100 டிவைட் பண்ணணும். அப்பதான் நமக்கு டெசிமல் வேல்யூவா கிடைக்கும். பண்ணோம்னா ஆன்சர் HCF நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.04 தான் வந்து நம்மளுக்கு HCF. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணுமானாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.